இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். எழிலான
உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். யோவான் நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. என் மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருந்து பணி செய்ய விரும்புகின்றவர்களுக்கு தியாக உள்ளமும் தாழ்ச்சி உள்ளமும் பணிவும் துணிவும் எளிமையும் அவமானங்களை தாங்குகிற பண்பும் சுட்டி காட்டுகிற குரலும் விரலும் நமக்கு தேவையாக இருக்கும் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னோடிதானே ஒழிய நாம் ஆண்டவராக இருக்க முடியாது, கூடாது என்பதையும் இந்த வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் வாழுகிற இந்த காலத்திலே இந்த திருமுழுக்கு யோவானை போல இந்த பண்புகளை கொண்ட மனிதர்களை அரிதாகத்தான் காண முடிகிறது. ஒன்றை இடம் கொடுத்தால் வீட்டையும் ஊரையும் அபகரித்துக் கொள்ளுகிற அவல நிலையை தான் இன்றைக்கு காண்கிறோம். வேலை வசதி இல்லாத மனிதன் இன்று இறக்கப்பட்டு நம் தொழிலில் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் சில நாட்களில் அவரே நமக்கு எதிராக அந்த தொழிலில் ஈடுபட்டு போட்டியும் பொறாமையும் கொண்டு செயல்படுவதைத்தான் இந்த உலகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இங்கு நாம் குறை சொல்லவில்லை. திருமுழுக்கு யோவானிடமிருந்த நற்பண்பு இருந்தால் நமது வாழ்வில் குறைகள் இருக்காது. எப்பொழுதும் முன்னேற்றம் இருக்கும். உண்மையான தொண்டனாக, உடன் உழைப்பாளியாக, நன்றி மறவா ஊழியனாக திருமுழுக்கு யோவான் திகழ்கிறார். தன் எஜமானின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறார். அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்ற திருமுழுக்கு யோவானின் தாழ்ச்சி நிறைந்த இந்த வார்த்தைகள் அவரது தொண்டு மனப்பான்மையை மிக அருமையாக நமக்கு சொல்லுகிறது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்ற அவரின் ஏற்புடைமை உண்மை தொண்டனின் தியாகத்திற்கு சான்று.
அரசியலிலும் அன்றாட வாழ்விலும் குழப்பம் உண்டாக்கி புரட்சி செய்து ஆட்சியை சொத்துக்களை அபகரிக்கின்ற இன்றைய உலகுக்கு திருமுழுக்கு யோவான் ஒரு மேல்வரி சட்டம், ஒரு பாடம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையிலே வளர்ச்சியும் முன்னேற்றமும் தேடி வரும். ரோடு போட்டு கொடுத்தால் கார் ஓட்டுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ரோடு போட்டு கொடுத்தால் கார் ஓட்டுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். திக்கு தெரியாத காட்டில் ஒன்றை தடம் அமைக்க யாரும் முன் வருவதில்லை. புதிய பாதை அமைத்து புது வழிகாட்ட முன் வருவோர் வெகு சிலரே. அவர்களையும் கடினப்படுத்துகிறோம். கடின உழைப்பு, தெளிவான சிந்தனை, தீர்க்கமான முடிவு, செயல்படுத்துகிற ஆற்றல் வேண்டும். எதிர்ப்பு, ஏமாற்றம், ஏளனம், இழப்பு இவற்றுக்கு குறைவே இருக்காது. இத்தகையோரால் மட்டுமே சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் முறையாக அழைத்து செல்ல முடியும். அவர்கள் கூட சில சமயங்களிலே மனம் நொந்து போகிறார்கள், மன அழுத்தத்திலே. திருமுழுக்கு யோவான் இந்த குழுவில் முதலானவர். புதிய புரட்சி பாதைக்கு அடித்தளம் அமைத்தவர். தான் வாழ வேண்டும், தன் செல்வாக்கு பெருக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர். அதனால் கொலை செய்யப்பட்டவர். ஆனாலும் பெண்ணிடம் பிறந்தவர்கள் பேறு பெற்றவர் என்னும் பாராட்டையும் பெற்றவர். இன்றும் இத்தகையோரால் மட்டுமே இந்த சமுதாயம் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் இவர்களை ஒதுக்கலாம், அவதூறாக பேசலாம், கொலை செய்யலாம். ஆனால் அவர்கள் இறைவனின் பாராட்டை பெறுவார்கள். முயற்சி செய்து பார்ப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எரிகின்ற திரியாக உமக்காக தன்னையை கரைத்து கொண்ட திருமுழுக்கு யோவானுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவரை போல கொஞ்சமேனும் நாங்களும் எளிய மனம் கொண்டும் தியாக மனம் கொண்டும் தாழ்ச்சியோடும் பணிவோடும் தெளிவோடும் துணிவோடும் அவமானங்களை ஏன் கொலை செய்தால் கூட அதை பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தியோடும் வாழ்வதற்கான ஆற்றலையும் உம்முடைய திருமகனுக்கு நாங்கள் சான்று பெறுகின்ற சாட்சிகளாக விளங்கவும் முன்னோடிகளாக விளங்கவும் வளரவும் ஆற்றல் பெறவும் எங்களுக்கு உமது அருளை தாரும் ஆண்டவரே. ஆமென். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும்.
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோ. அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க.
இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் மாதிரியே அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம் இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம் இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள் மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள் மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம் உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் மாதிரியே அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. 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 நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.